ஆமேன் சொல்லுவோம். நீங்கள் நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகா அந்த இடத்துல வாசிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ராஜ்ய மேன்மையும் அவர் இழந்துட்டாரு. தனக்குள்ள இருக்கிற பதவியை இழந்துட்டாரு. சாதாரணமாய் ஒரு 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 மிருக ஜீவனை போல வெளியிலே படுத்து கிடந்து புல் தின்னுகிறதுக்கு சமமா மாறிட்டார். அவருடைய வாழ்க்கையில அவர் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் இழந்து போயிருச்சு. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் நினைச்சதற்கு பிற்பாடு கர்த்தர் அவருக்கு கொடுத்த மகிமை திரும்ப வந்தது. அவருடைய வேலைக்காரர்கள் திரும்ப வந்தார்கள், அவருடைய பிரபுக்கள் திரும்ப வந்தார்கள். அந்த ராஜ்யத்திலெல்லாம் கர்த்தர் அந்த மனுஷனை முன்னாடி இருந்ததை விட மேன்மையாய் கர்த்தர் வைத்தார். நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க இழந்த பலன் உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தரட்டும். நீங்க இழந்த சுகம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரட்டும். நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தரட்டும். நீங்க இழந்த சொத்து ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரட்டும். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த பேர் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரட்டும். நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவாராக. ஒன்று கூட இல்லாம நீங்க அது மட்டும் கிடைச்சா போதும். அந்த ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அந்த பதவி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அந்த மரியாதை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அந்த ஊழியம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லை, நான் உனக்கு முன்குறித்து இருக்கிறேன். நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஆயத்தம் பண்ணி, உன் கண்கள் காணல, உன்னுடைய காதுகள் கேட்கல. திரும்ப திரும்ப இருதயத்துல நினைக்கும் போது எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு வெறும் பாடுகள் மட்டும்தான். இல்லை, ஆண்டவர் 2 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ இழந்ததை கர்த்தர் 2 மடங்கு. ஹல்லேலூயா. அன்று கர்த்தருடைய நாமம் உங்க மூலமாய் மகிமைப்படும். நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 2வது ஆசீர்வாதம் என் மேலும் என் பிள்ளைகளுடைய தலையின் மேலும் அப்படியே இருப்பதா நன்றி அப்பா. என்னுடைய கண்களை தான் காணணும். நான் இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு 2 மடங்கு கர்த்தர் தரணும். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அந்த தண்டை பின்தொடர், நீர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ எதையுமே இழக்க மாட்டாய். ஆபிரகாம் 318 பேரோடு சேர்ந்து 4 ராஜாக்களை ஜெயித்து இழந்ததெல்லாம் திரும்ப எடுத்துட்டு வந்தானே, அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே உலாவுகிறார். அந்த ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறாரு. எல்லாரும் கையை உயர்த்தி, என் பிள்ளை இழந்தது திரும்ப வரணும் ஆண்டவரே. என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என் மகன் எல்லாத்தையும் இழந்து போய் நின்று இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் கண்ணீரோடு இருக்கலாம். பாஸ்டர், இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை பாஸ்டர், எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. யோபு சொன்னது மாதிரி தான் பாஸ்டர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இனி என்ன பண்றது? நடக்கிறது நடந்துதான் ஆகும். என் தலையில அப்படி எழுதி இருக்கிறதுக்கு நான் என்ன பாஸ்டர் பண்றது? எனக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, அதனால நான் இந்த கர்த்தரை விட்டு போக மாட்டேன். நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு யோபுவ மாதிரி ஒருவேளை விரக்தியா பேசினாலும் கர்த்தர் இன்னைக்கு இந்த ஜெபத்துல சொல்றாரு, மகளே, உனக்கு குறிச்சிருக்கிறது வெறும் இழப்பு மட்டுமல்ல. உனக்கு குறித்திருக்கிறது வெறும் இழப்பு மட்டுமல்ல, அந்த இழப்பிற்கு 2 மடங்கு நான் உனக்கு தருவதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், குறித்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை நம்புறாண்டவரே, நம்புறாண்டவரே சொல்லுங்க, நம்புறாண்டவரே. அப்படியே ஜபத்தை ஏறெடுக்க அது கிடைக்குது. நான் நம்புறேன், கிடைக்குது. ஜெபிக்க கிடைக்குது. அந்த ஜப வாழ்க்கை திரும்ப கிடைக்குது. அந்த ஊழிய வல்லமை திரும்ப கிடைக்குது. அந்த சொப்பனம் தரிசனம் திரும்ப கிடைக்குது. அந்த கர்த்தரோடு உள்ள உறவு திரும்ப கிடைக்குது. அதற்காக தான் இந்த 21 நாள் கர்த்தர் காலையில தட்டி எழுப்பி உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஓ நன்றி, உங்களால முடியும் ஆண்டவரே, முடியும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு இயேசுவே,
நீ இந்த சத்தம் கேட்கப்படுற இடத்துல எல்லாம் இழந்தது திரும்ப கிடைக்கணும். ஓ வேறு தெய்வம் இல்லை, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை நீர் உண்மை உள்ளவர். எல்லாரும் முழு பலத்தோடு கையை உயர்த்தி நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ ஹalleluya. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நம்முடைய ஆண்டவரை போல வேற ஒரு தேவன் இல்லை. அவர் நம்ம இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எப்படி தருவாருன்னா 2 மடங்கு எனக்கு திரும்ப தரும். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு என்ன குறிச்சிருக்கிறாருன்னா, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எனக்கு குறிச்சிருக்கிறது, என்னை யாரெல்லாம் பரிதாபப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி அவங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு, அவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு என்னை கர்த்தர் உயர்த்த போறாரு. நம்பர் 2, ரெண்டாவது, எனக்கு என்ன ஆண்டவர் குறிச்சிருக்கிறார், எனக்கு என்ன ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, நான் இழந்தது 1 மடங்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறது 2 மடங்கு கர்த்தர் எனக்கு தரப்போறார். என்னை 2 மடங்கு ஆசீர்வதித்து என் தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு குறிச்சிருந்த ஒன்றை இவங்க கண்கள் காணல. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்கள் 42ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்க போறோம். 42:11வது வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்திற்கு வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன்ன ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆமென். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா இந்த யோபு கஷ்டப்படுற காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவனை பார்க்கறதுக்கு யாருமே வரல பெருசா. அவனுடைய நண்பர்களும் வந்தார்கள், வந்தவங்களும் 2-3 நாள் நல்ல சந்தோஷமா பேசிட்டு அதுக்கப்புறம் அவனை ரொம்ப வருத்தப்படுத்தி தான் இருந்தாங்க. நீ அப்படி பண்ணதுனால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணதுனால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவன் கஷ்டப்படுற அந்த நேரத்துல இவங்க இப்ப கொடுக்கிற தங்க காசை இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். இன்னைக்கு அவனுக்கு தங்க காசு அவசியமே இல்லை, இன்னைக்கு அவனுக்கு பணம் அவசியமே இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு தங்க காசை கொடுத்தாங்களாம். உங்க வாழ்க்கையில ஒன்ன ரொம்ப நல்லா நினைச்சிருங்க. நம்ம கஷ்டப்படும் போது யார்கிட்டையாவது நீங்க உதவி கேட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க உங்களுக்கு உதவி கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க நல்லா இருக்கும்போது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது நீங்க கேட்காமலே உங்களுக்கு வந்துடும். அதான் உள்ளவன் எவனுக்கும் அவனுக்கு கொடுக்கப்படும்ன்றது மாதிரி நீங்க கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க கண்டிப்பா நீங்க நல்லா வரணும். இந்த 21 நாள் அதற்காக நான் உங்களுக்காக நிறைய ஜெபிப்பேன், நீங்களும் ஜெபிச்சு அதை பெற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா நீங்க நல்லா இருந்தாதான் 4 பேர் உங்களை மீட் பண்ணுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இவன் நம்மகிட்ட கடன் கேட்டுருவானோ, இவன் நம்மகிட்ட உதவி கேட்டுருவானோ, ஐயோ இவன் பக்கத்துல போக வேண்டாம், நம்ம போய் நிற்போம், அவ்வளவுதான், அவன் கேட்டானா கொடுக்க முடியாது, உங்களை பார்த்து ஒதுங்கி போவார்கள். அப்போ நான் என்ன நம்புறேன், இந்த யோபுக்கு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எனக்கு அப்படி குறிச்சிருக்கிறாரு, என்னை பார்க்குறவங்க எல்லாம் தூரத்துல ஓடி போறாங்க, என் வேலைக்காரனை கூப்பிட்டா என் சத்தம் அவனுக்கு போய் கேட்கல, எல்லாரும் என்ன விட்டு என்ன என் சொந்தக்காரங்க யாரும் என் பக்கத்துல இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் முன்குறிச்சிருந்தாரு, எல்லாரும் அவனை விட்டு போன எல்லாரும், அவனை பார்த்து ஒதுங்கின எல்லாரும் அவனை தேடி வந்தாங்களாமா. நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு முன்குறிச்சிருக்கிறாரு சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு முன்குறிச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு.
யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய குறைவை பார்த்து இனி உங்கள்கிட்ட பேசாம இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் உங்களை தேடி ஒரு நாள் வர்றனால கர்த்தர் கண்டிப்பா வச்சிருக்கிறாரு. அவங்க வருவாங்க, வந்து உங்களுக்கு நடந்த அந்த சோதனையின் நிமித்தமாய் அவர்களை அங்கலாய்த்து, ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது, யாருமே உங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனா நான் நம்புறேன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நான் நம்புறேன். வேதாகம கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் லெட்டர் கூட யாருமே போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க லெட்டர் போடும்போது திரும்ப நம்ம லெட்டர்ல வந்து நம்முடைய தேவைகளை எழுதி அனுப்புவோமோ என்னன்னு நினைச்சாங்களோ தெரியல, லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. ஆனா இப்போ எங்களுடைய ஊர்ல சில வீடுகளுக்கு போகும்போது, இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துட்டாரு, இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்துறாரு, இன்னைக்கு தேவையே இல்லை, இன்னைக்கு அவங்க லெட்டர் போட தேவையில்லை, இன்னைக்கு அவங்க நமக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்லை, இன்னைக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு தேவையில்லை. ஆனா இப்ப என் கண்கள் என்ன பாக்குது அப்படின்னு சொன்னா, பாக்குறவங்க எல்லாரும், என் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து என்ன ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காருங்க, நீங்க தர வேண்டாங்க, உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நான் வச்சிருக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, நாங்க உங்களுக்கு ஏதாவது செய்யணும், நாங்க ஒண்ணுமே உங்களுக்கு செய்யலை, நீங்க படிக்கிற காலத்துல ஒண்ணுமே உங்களுக்கு செய்யலை, நீங்க ஊழியத்துக்கு போன காலத்துல ஒண்ணுமே செய்யலை, அதனால இதை கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா, இதை உங்களுக்காக வச்சுக்கிறீங்களா? அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிறது வெறும் நஷ்டத்தை மட்டும் அல்ல, நம்மளை விட்டு போறதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பாருன்னா, அவங்க உங்களை தேடி வர்றதுக்குன்னு ஒரு காலத்தை கண்டிப்பா கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆமென். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அநேக இடுக்கண்களை இக்கட்டையும் பார்த்த நீங்க அநேக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டிப்பா பார்ப்பீங்க. குறைவை பார்க்கிற நீங்கள் நிறைவை பார்ப்பீர்கள், அவமானத்தை சந்தித்த நீங்கள் பெருமையை பார்ப்பீர்கள், குறைவை பார்த்த நீங்கள் நிறைவை பார்ப்பீர்கள், துக்கத்தை பார்த்த நீங்கள் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி. இப்ப நீங்க இங்கிருந்து பலனா போனோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர், என் கண்கள் காணல, என் காதுகள் கேட்கல, ஆனா கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு குறித்திருக்கிறது வெறும் துக்கம் மட்டும் இல்லை, வேதனைகள் மட்டும் இல்லை, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் குறித்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை யாராலும் தடை செய்ய முடியவே முடியாது. எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் வந்திருக்கலாம், எனக்கு அவங்க குறுக்க நிக்கிறாங்க பாஸ்டர், எனக்கு அவங்க தடையா நிக்கிறாங்க, எனக்கு அவங்க ஆசீர்வாதம் கிடைக்காம ஏதாவது ஒண்ணு சொல்லி தடுத்து போடுறாங்க. இல்லை, இவனுக்கு அது நிறைவேற்ற விட மாட்டோம், இவனுக்கு அது கிடைக்கிறதுக்கு விட மாட்டோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறதை யார் தடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்கிறதை யார் தடுக்க முடியும்? கர்த்தர் திறந்த வாசலை அடைக்கிறதற்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் முடியவே முடியாது. உங்களுக்கு திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. உங்களுக்கு திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. உங்களுக்கு குறிச்சிருக்கிறத யாரும் பறிச்சுக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறத தடை பண்றதுக்கு ஒரு மனுஷனாலும் முடியவே முடியாது. சொல்லுங்க மகளம், 10 டைம் கையை உயர்த்தி, எனக்கு குறித்திருக்கிறதை அவன் நிறைவேற்றுவான். திரும்ப 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 சொல்லிட்டு என் பிள்ளைக்கு குறிச்சிருக்கிறத நிறைவேற்றுவான். பிரதர், உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் குறிச்சிருக்கிறார், முன் குறிச்சிருக்கிறார். சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு குறிச்சிருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. நான் நம்புறேன் ஆண்டவரே, சொல்லிக்கொண்டே விசுவாசித்த இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருக்கு, எனக்குத்தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருக்கு. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு சொல்லுவாங்க சொல்லிக்கொண்டே ஆகும். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே இந்த பாடலை பாட பாட ஒரு விடுதலை. ஓ கரங்களை தட்டி எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கிறாங்க. நன்றி. நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இத்தனை பாடுகளை நீர் எங்களுக்கு முன்குறித்திருப்பீரான. எவ்வளவு பெரிய சூழ்நிலையில என் பிள்ளைகளை நீர் நடத்துவீரையானால் யோபு மாதிரி என் கண்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. எனக்கு தெரியும்பா, இந்த ஜெபத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க தங்களுடைய இருதயத்துல இதுதான் கடவுள் எனக்கு முன்குறிச்சிருக்கிறாரா, அத நிறைய பேர் யோபு மாதிரி மனரம்யமா தான் ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு இதான் ஆண்டவர் விதிச்சிருக்கிறாரு, என்னை இந்த பாதையில தான் நடத்துறாரு. நான் எரேமியா மாதிரி ஒரு கண்ணீர் தீர்க்கதரிசி தான். நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. நான் சிரிக்க கூடாதுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் எதுலயும் ரொம்ப பெருசா சந்தோஷப்படக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு. எனக்கு இதான் குறிச்சிருக்கிறாரு. சரி பரவாயில்ல, ஆனா நான் ஆண்டவரை மனரம்யமா தான் நான் வாழ்றேன். நிறைய பிள்ளைங்க இதே வார்த்தை, அந்த வியாதியை 10 வருஷமா சுமக்குறாங்க, ஆனா ஒரு நாள் கூட உங்களை பார்த்து கேள்வி கேட்டதே இல்லப்பா. அந்த அவமானத்தை 10 வருஷமா சுமக்குறாங்க, ஆனா ஒரு நாள் கூட உங்களை பார்த்து கேள்வி கேட்டதே இல்லப்பா. எனக்கு ஆண்டவர் இதுதான் குறிச்சிருக்கிறாரு போல தெரியுது.
அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க மாறிட்டாங்க. அவங்க ஊழியம் செய்றாங்க. ஏசப்பாவை பற்றி அவங்க வியாதி அவங்க கண்டுக்கல, ஆனா வியாதிஸ்தருக்கு போய் அவங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குது. ஏன்னா நிறைய பேர் தங்களுடைய மனசுல எனக்கு அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நீங்க இல்ல 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 இல்ல, நான் உனக்கு அவமானத்தை குறிச்சிருக்கிறது உண்மையானால் உனக்கு நான் சந்தோஷத்தை நான் குறிச்சிருக்கிறேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே. இப்போ இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்புல நின்று நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒவ்வொரு தாயையும் சகோதரியையும் தகப்பனாரையும் நீங்க நினைச்சு பாருங்கப்பா. இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துல இந்த 21 நாட்கள் முடியும் போது எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். பாஸ்டர், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவர் எனக்கு குறிச்சிருந்தது வெறும் அவமானமும் வியாதியும் மட்டும் இல்ல, எனக்கு ஆண்டவர் குறிச்சிருந்ததே வேற. என் கண்களத கண்டுருச்சு, என் கண்களத கண்டுருச்சு. Thank you Jesus. என் பிள்ளைக்காய் குறிச்சிருந்த ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாஸ்டர். என் குடும்பத்துக்காக ஆண்டவர் குறிச்சிருந்ததை நாங்க பார்த்துட்டோம். நாங்க என்னமோ அப்படிதான் நினைச்சோம். இல்ல, நன்றி ஆண்டவரே. உடைய ஊழியக்காரன் உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ற ஆண்டவரே. யோபுனுடைய கண்ணு காண வச்சீங்களே, 14 வருஷம் பாடுகளுக்கு பின்னாடி யோசேப்பு அவனுக்காய் குறிச்சிருந்த, அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த அரையணையில அவனை கொண்டு போய் உட்கார வச்சீங்களே ஆண்டவரே. 40 வருஷம் தாண்டி மோசைய நினைச்சு பார்த்து அவனுக்கு வைத்திருக்கிற உயர்வை தலைவனா கத்திரவனை மாற்றினீங்களே ஆண்டவரே. 38 வருஷமா இருந்த ஒரு மனுஷனுக்கு இல்ல, எனக்கு இதுதான் கர்த்தர் குறிச்சிருக்கிறாரு, இதுதான் என் வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செஞ்சு, இல்லப்பா நீ நடக்கிறதுக்கு ஒரு காலம் வரும், நீ ஓடுறதுக்கு ஒரு காலம் வரும், நீ சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காலம் வரும்னு அந்த மனுஷனுக்கு ஒரு காலத்தை கொடுத்தீங்களே. இப்ப இதோ இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைக்கு அந்த காலம் வர, இன்றைக்கு இன்றைக்கு அந்த காலம் இப்பவே ஆரம்பமாகட்டும். இப்போ இப்போ இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் ஆரம்பமாகட்டும் ஆண்டவரே, ஆரம்பமாகட்டும் ஆண்டவரே. நீங்க தள்ளுனா எங்க பாப்போம்? நீங்களே மறந்தா வேற யாருப்பா நினைப்பா? இந்த காலையில இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் இயேசுவை தேடணும்னு தானப்பா அவெல்லாம் வந்துட்டாங்க. நீங்க கைய மூடிட்டீங்கன்னா நாங்க திகைத்து போவோம், நீங்க கைய திறந்துட்டீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம்ப்பா. நீங்க கைய மூடிட்டீங்கன்னா நாங்க திகைச்சு போயிரும், நீங்க கைய திறந்துட்டீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனா நான் கேட்கிறது, உமக்கு சித்தமா இருக்கும்னா, உங்களுக்கு விருப்பமா இருக்கும்னா, இந்த 21 நாள் முடியும் போது இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும், ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும். எங்களுக்கு குறிச்சிருக்கிறது இவ்வளவுதான் நாங்க நினைச்சோம் பாஸ்டர். ஆனா இல்ல இல்ல, இப்ப எங்க கண்கள் பார்க்குது, கர்த்தர் எங்களுக்கு குறிச்சிருந்ததே வேற, கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்ததே வேற. நாங்க நினைச்சு கூட பார்க்கல பாஸ்டர். இதே வார்த்தைய என் பிள்ளைங்க நிறைய பேர் சொல்ல போகிறதற்காக நன்றி. நாங்க நினைச்சு கூட பார்க்கல, நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எங்க பட்டணத்தை பாரும் ஆண்டவரே. எங்க பட்டணத்துல 10,000 பேர் கொண்ட சபை, ஒரு 100 சபையாவது எழுப்பட்ட ஆண்டவரே. 1000 பேர் கொண்ட ஒரு திருச்சபை, ஒரு 1000 திருச்சபையாவது எழுப்பட்ட ஆண்டவரே. எங்க பட்டணத்தினுடைய வாலிபர்கள் உமக்காக எழும்பி நிக்கட்டும். எங்க பட்டணத்தில் இருக்கிற எத்தனையோ பேரு சினிமாவில் சைன் பண்றாங்களே, மீடியால சைன் பண்றாங்களே,
மீடியாலையும் சினிமாலையும் சைன் பண்ற நிறைய பேர் எங்க பட்டணத்தில் உள்ளவங்க தானப்பா. ஆனா நான் நம்புறேன், உலகத்தையே கலக்கிற வாலிபர்கள் எங்க பட்டணத்துல எழும்புவார்களாக, எங்க குடும்பத்துல எழும்புவார்களாக. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருந்து தீர்க்கதரிசிகள் எழும்பி, ஊழியர்கள் எழும்பி தேசத்தை சந்திக்கட்டும். அதை எங்க கண்கள் காணணும் ஆண்டவரே, கண்கள் காணணும் ஆண்டவரே. பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ்க்கெல்லாம் ஃபேமஸான பட்டணம்ன்ற அந்த பேர் மாறி பெரிய பெரிய திருச்சபைகளுக்கு ஃபேமஸான பட்டணம்னு எங்க பட்டணம் மாறுகிற நாட்கள் வரட்டும். இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட வாலிபர்கள், பிள்ளைகள், தகப்பன், தாய் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். 21 நாள் தடையில்லாம ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். எங்க திருச்சபைக்கான சொந்த இடம் வாங்குறதுக்கு நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் ஆண்டவரே. அதை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அது கொடுக்கிற ஜனங்களை எழுப்பி தாங்கப்பா. என் பிள்ளைகளுடைய கையை ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லா வைங்கப்பா. அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. ஒரு சின்ன 1 ரூபாய் கொடுத்தா கூட ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த ஊழியத்துல என் கூட இருந்து உதவி செய்கிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி.